மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் அதே போன்று ஒவ்வொன்றா படிப்படியாக ஏன்னா நிதி ஆதாரங்களை பார்த்து படிப்படியாக முதல்வர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் நீங்க முதல்வர் பார்த்திருப்பீங்க. எந்த முதல்வரும் இல்லாத வகையில் காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து பணியாற்றும் ஒரே முதல்வர் இதுவரைக்கும் தலைமைச் செயலகத்தில் இதான் முதல் தடவை பார்க்கறாங்க. மதிய உணவும் இங்கேயே அருந்திவிட்டு இங்கேயே இருக்கிற முதல்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான பணிகள் தான் செஞ்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு கூட அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கும். முதல்வருடைய முக்கிய குறிக்கோளே பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் வழக்குகளையும் துரிதமாக நடத்தப்பட்டு அதிக உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் தான் இன்னைக்கு காலையிலிருந்து எங்கள் எல்லாரையும் அறிவுறுத்தி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுட்டு தான் செயல்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் எங்களை முடக்கி விட்டுருக்கோம். அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். இல்ல மேகதாது விஷயத்தில் அரசு ரொம்ப தெளிவா இருக்கணும். கண்டிப்பாக அந்த அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முன்னெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழிகளில் இதை வந்து சட்டப்பூர்வமாக நம்ம தடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகாவில் வந்து இது தேவையில்லாமல் ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூவை வந்து இவங்க உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா அவங்க வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் பிளான் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க தேவையில்லாமல் இதை வந்து இப்போ இதை அந்த இடத்துல பூமி பூஜை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் கண்டிப்பாக இது சம்பந்தமாக சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்க எங்கள் அனைவரும் அறிவுறுத்தியிருக்கிறார். அடுத்த சில நாட்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கண்டிப்பா இது வந்து எந்த அளவிலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒரு சதவீதம் கூட இடம் கொடுக்காத அளவில் அதுக்கான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இல்ல அது அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. பட் நம்ம தமிழக முதல்வருடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு. முதல்வர் கண்டிப்பாக இதில் எந்த அளவிலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இருக்கும். ஏன்னா சட்டப்பூர்வமாக நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லையும் நம்ம வந்து பசுமை தீர்ப்பாயத்திலையும் நம்ம போய் முறையிட உள்ளோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலை முதல்வர் ஆல்ரெடி காலையில் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை